ஓய் 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 ஓய். ஓய் 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 ஓய். இவள பக்கு கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா இவனோட. ஓய் 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 ஓய். உங்க அப்பா மாப்பிள்ளைன்னு சொன்னாரு என் மேல செம்ம காலில் இருக்கான் பக்கு. எங்க இருந்துடா வந்த? அம்மா எனக்கு ஏன்டா நீ ஃப்ரெண்டா வரணும்? எனக்காக இவ்வளோ பண்றியடா? ஏன்டா? நட்புடா. கடவுளே. காதல்டா. நீ கிளம்புறியாடா? என்ஜாய் நட்பு. சொல்டா. அங்க பாருங்க. அண்ணா நடிக்கிறாங்கண்ணா. இப்பதானே பார்த்தேன். நடிக்கிறாங்கண்ணா. ஜமாய் கேரி ஆன். முட்டாள் ஃபாலோ மீ. எப்படி மாறினாங்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவீங்க. என்னடா நடக்குதுங்க? நான் இங்க ஒருத்தர் இருக்கேங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நடிக்கடா. அப்படியே லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. பக்கு சூப்பர் ரினி. எப்படி உன்னால மட்டும் இப்படி முடியுது? ரெண்டு பேருக்கு சேம் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குற. ஆளுங்க தான் வேற வேற, பட் ஃபீலிங்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கு. சிவா இல்ல பக்கு. நட்பு எங்களையாடா சந்தேகப்படுற? விட்டுருந்தா வந்தவங்க கொண்டு பொழந்து கட்டியிருப்பாங்க. யூ வாட்ஸ் ஹர்ட்ஸ் மீ நட்பு. சாரி மச்சி. யாரா நீ? எங்க இருந்துடா வந்த? எனக்கு ஏன்டா நீ ஃப்ரெண்டா வரணும்? எனக்காக ஏன்டா அதெல்லாம் பண்ற? ஏன்டா? என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறான்? நட்புடா. புரியுதுடா. இப்ப லவ்வுடா. அதனால நீ
எனக்கு கொஞ்சம் கூட. அப்புறம் அத்திப்பழ ஜூஸ் ஆர்டர் பண்ணுறேன், அதை நீயே ஃபுல்லாக குடி. என்ன பாக்குற? சிவா கூட பைக்ல கட்டி பிடிச்சிட்டு வந்தேன். இப்போ இவன் கூட ஒண்ணா உட்காந்துருக்கேனா? இதுதான் உண்மை. நீ பார்த்ததெல்லாம் போய். அதுக்காக கட்டி பிடிப்பியா? அதுவும் ஒன்னா உரசிக்கிட்டு? சிச்சி, ஆமாடி, வேணும்னே தான் பண்ணேன். என்னடா பக்கு, இவ பண்றதெல்லாம் சரியா? இல்லை, நான் பார்க்கும்போது கூட கட்டி பிடிச்சி தான் இருந்தாங்க. ஆனால் அது பரவாயில்ல, நல்லா தானே இருந்துச்சு. சி, நிறுத்து. நீங்களாம் என்ன மனுஷங்க? ஹே, ஏதோ தப்பு எங்க மேல இருக்கிற மாதிரி பேசுற. பண்ண தப்பெல்லாம் நீ. நானா? ஆமாடி, சிவா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உடனே தாம் தூம்னு துள்ளிக்கிட்டு ப்ரூஸ்லின்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ண ஃபிக்ஸ் பண்ணியே. அது இந்த விதத்துல சரி. ஆனா சிவா அப்படி இல்லடி. அவன் இது வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்றான். அவன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னது, நடந்த இந்த நிச்சயதார்த்தம், நடக்க போற கல்யாண ஏற்பாடு எல்லாமே எங்களுக்காக தான். என்னையும் எவனையும் ஒன்று சேர்க்குதான் சிவா இவ்ளோ பண்றான். இது தெரியாம எவனோ ஒரு மாக்கானுக்கு கழுத்த நீட்ட போற? போடி போடி. நீ தேடி வரணும், உனக்கு உண்மை தெரியணும் தான் நான் சிவாவை கட்டி பிடிச்ச மாதிரி நடிச்சேன். உனக்குள்ள சிவா இருக்கான், அதான் உன்னை இங்க வர வச்சிருக்கு. எங்க காதல் ஒன்று சேர்ந்துரும், எப்படியும் சிவா சேர்த்து வச்சிருவா. ஆனா நீ காலி ஆயிடுச்சு. இன்னொன்று வாங்கலாமா? வாங்கலாமே. Trip pieces of love that you got from a heart of rock. That's more than rough, but try to reminisce the warmth of love. மச்சி, ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ பண்ண தியாகத்தை சொல்ல சொல்ல அவன் முகம் மாறினதை பார்க்கணுமே. செம்ம லவ் மூல தான் மச்சி போயிருக்கா. நீ வேணா பாரு, கண்டிப்பாக அவனை தேடி வருவான். அவன் தேடி வருவான்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டு எப்போ எப்படி நடக்கும் தான் வெயிட் பண்ணி. அப்போ உனக்கும் அவன் மேலே ஹாய் அபி, ஐ எம் பேக். உன்னை தேடிட்டு தான் வந்தேன். இப்போது வெளிக்காயம்லாம் பரவாயில்ல, ஆனால் உள்காயம்தான் சரியாக இன்னும் 1 வாரம் ஆகும்னு டாக்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. எனக்காக ஃபீல் பண்ணுறியா அபி? இன்னும் 1 வாரத்தில் பழைய ப்ரூஸ்லியா மாதிரி அந்த காசி அடித்து அவன் பொண்ணை அதெல்லாம் வேணாம். உனக்கும் எனக்கும் ஒத்து வராது ப்ரூஸ். என்ன? உன் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு அருந்ததியோ ருத்ரமா தேவியோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். இந்த அபிக்கு ஏத்தவன் நீ இல்ல. அபி போறியா இல்ல பென்சில் எடுக்கட்டும்? நட்பு, இந்த லவ்வுக்கு உடனே ஓகே சொல்கிற பொண்ணுங்களோட நம்பிடலாம். ஆனால் லவ் இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பேசுவாளா மாட்டாளான்னு ஆலையை வச்சு காக்க வச்சு பைத்து முடிக்க வைக்கிறாளுங்களே, இவளெல்லாம் நம்பவே கூடாது நட்பு. இப்போ நாமளா போய் லவ் சொன்னால் கிக்கு இல்லைங்கிறாளுங்க. சரி, நீங்களாவது வந்து லவ் சொல்லுங்கடின்னா ஏன் அவசரப்படுறீங்களாளுங்க? அவரை எப்படி தாண்டா லவ் தெரிஞ்சுக்கிறது? லவ்ல ஒரு பிரச்சனைனா எப்படி தீக்கலாம்னு நாமெல்லாம் நினைப்பான். இவளுக்கெல்லாம் எப்படி ஆளை மாத்தலாம் தான் நினைப்பாளே. டேய் நிறுத்துடா, ஜாட மடையா என்ன பத்தி தானே பேசுற. என்னடா தெரியும் உனக்கு என்ன பத்தி? யூ ஆர் மிஸ்டேக் நபி. நீ எப்போ வந்த? சொல்ல தாண்டா வந்த, ஆனா இப்போ கடைசியா சொல்லிட்டு போறேன். என்ன என்ன இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல? நீ தப்பா புரிஞ்சிட்ட அபி. என் ப்ரூஸ்லிடா, இவன் நாடி நரம்பு ரத்தம் எலும்புன்னு உயிரை கொடுப்பான்டா எனக்காக. ஓ முன்னாடியே இவனை கல்யாணம் பண்ணி கம்பீரமா நடந்து வந்து காமிக்கிறேன். வாடா. இருடா. டேய், உனக்கு முன்னாடி எனக்கு தாண்டா கல்யாணம் நடக்கும். டேய், அபி வித் ப்ரூஸ்லிடா. வாடா. ஏன்டா அப்படி பண்ண? அவ உன்கிட்ட பேச வந்ததே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லத்தாண்டா. அவ கண்ணில் காதல் தெரியலடா, திமிரு தான் தெரியுது. என்னைக்கு அவளா காதலை ஃபீல் பண்ணி நேருக்கு நேராக என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறாளோ
அன்னைக்கு நம்புறடா அவ காதல. நெக்ஸ்ட் டைம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ. அப்பா மொபைல் கால் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ பில். ஓ சாரி. இட்ஸ் ஓகே. அப்பாங்கம்மா. அப்பா உள்ள பேசிட்டு இருக்காரு. ஹலோ, ஊரு பயலுக ஒன்னா சேரலாம், ஆனா நம்ம பக்கம் தீராது. உன்னையும் பையனையும் காப்பாத்திக்க முடிஞ்சா இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.